இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீட்ல யாருங்க? வெளியில வாங்க. ஐயா கூப்பிடுறாங்க. போய் என்னன்னு கேளுங்க. போங்க. சார் வணக்கம் சார். ஹரிங்கிறது ஹரி என் பையன் தான் சார். அவரை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். ஏங்க யாரு? வாங்கம்மா. என்னங்க என்னங்க போலீஸ் வந்திருக்கு? இது நம்ம பையனை தேடி போலீஸ் வந்திருக்குமா? ஐயா, என் புள்ள தப்பு தண்டாவுக்கெல்லாம் போறவன் கிடையாதுங்களே. தப்பு தண்டாக்கெல்லாம் போக மாட்டாரு, ஆனா ஒரு பொண்ணை காதலிப்பாரு இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? சாருங்கிற பொண்ணு தெரியுமா? தெரியாதுங்களே. உங்க பையன் எந்த காலேஜில் படிக்கிறாரு? மாங் காலேஜில் படிக்கிறான் சார். யோ, அந்த பொண்ணு எந்த காலேஜில் படிக்குது? அதுவும் மாங் காலேஜில் தான் சார் படிக்குது. என்ன சார், ஏதாவது பிரச்சனைங்களா சார்? பிரச்சனையெல்லாம் இல்லை. ஆமா, உங்க பையனுக்கு கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னே வருது. நாங்களும் அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டே தான் இருக்கோம். எங்களுக்கு அப்படிதான் வருது சார். ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு எங்க போனானோ தெரியல. சரி, அவன் வந்தா ஏத்திரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. உடனே வர சொல்லுங்க. சார், பிரச்சனைலாம் எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா அவனை ஸ்டேஷனுக்கு வர சொல்றீங்களா சார்? ஒரு சின்ன என்கொயரி, பயப்பட தேவையில்ல. வீட்டுக்கு வந்ததை உடனே வர சொல்லுங்க. சரிங்க சார். வண்டியை நேரா ரகுராம் வீட்டுக்கு விடு. ஓகே சார். ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன சார் அது? உங்களுக்கு சாருவோட ஃப்ரெண்டு ஹரிய பத்தி ஏதாவது தெரியுமா? ஹரியா? எனக்கு அப்படி யாரையும் தெரியாது. யாரு ஹரி? ஏசிபி உங்க வீட்டுக்கு வரும்போது சாருவோட ரூம்ல இருந்து ஒரு சிம் கார்டு எடுத்தார்ல, அந்த கார்டோட கால் ஹிஸ்டரியை செக் பண்ணும்போது ஒரு நம்பர்ல இருந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா சாருக்கு ஒரு கால் வந்திருக்கு. அது ஹரியோட நம்பர். அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி ஹரிய தேடிட்டு ஏசிபி போயிருக்காரு. அவரு ஹரிய கண்டுபிடிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹரி யாரு, அவருக்கும் சாருக்கும் என்ன தொடர்புன்னு நாம தெரிஞ்சுக்கணும். சார், அந்த நம்பர்ல இருந்து ஹரிக்கு ஃபோன் பண்ணி பேசலாமே? இல்ல மாயா, ஹரியோட நம்பரை ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. மாயா, நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம். சாருவோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஹரிய பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியும். ஷூர் சார். சாருவோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். அவங்கள வச்சு நம்ம ஹரிய பத்தி விசாரிக்க முடியுமா? இப்பவே போய் அவ ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசுறேன் சார். ஓகே மாயா, அப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்க, நானும் அங்க வந்துடுறேன். சரி, கண்டிப்பா சார். ஓகே. தனா, வீட்டுல வேற யாரும் இல்லையா? ஆளுக்கு ஒரு வேலையா வெளியே போயிருக்காங்க. ஐயா, அவரும் சீனுவும் எப்படி இருக்காங்க? நான் விசாரணைக்காக தான் வந்திருக்கேன். கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சரிங்க ஐயா, சொல்லுங்க. இப்பெல்லாம் செல்போன்லாம் வந்துருச்சு, இன்னுமா இதையெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க? இது எங்க வீட்ல காலங்காலமா இருக்குங்க ஐயா. இதைத்தான் பயன்படுத்துறோம். எங்க வீட்ல யாருமே கைபேசியை பயன்படுத்துறது இல்ல. லேண்ட்லைன்லயும் கால் வருதா? வருங்க ஐயா. என் வீட்டுக்காரர் ஊர் தலைவரா இருக்காருல்ல, அவருக்காக நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. அதனாலதான் இதை வச்சிருக்கோம். யார் யாரெல்லாம் கால் பண்ணுவா? பொதுவா ஊர்க்காரங்க தான் ஃபோன் பண்ணுவாங்க. எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க? சொல்றேன். சரி, இந்த பையனை உங்க யாருக்காவது தெரியுமா? இல்லங்கய்யா, நான் பார்த்ததில்ல. நீங்க? நானும் பார்த்ததில்ல சார். இந்த பையன் பேரு ஹரி. இவன் உங்க வீட்டு லேண்ட்லைன் நம்பருக்கு 2 வாட்டி கால் பண்ணிருக்கான். நீங்க யாராவது எடுத்து அவங்க கிட்ட பேசிருக்கீங்களா? நாங்க யாரும் பேசினதில்ல சார்.
வேற யாராவது பேசுனாங்களான்னு எங்களுக்கு தெரியல. சாருவை இந்த பையன் ஒன் சைடா லவ் பண்ணியிருக்கான். சாரு ஒரு பையனை லவ் பண்ணான்ற விஷயமாவது தெரியுமா? அப்படி எதுவும் நாங்க கேள்விப்பட்டதில்ல. இப்ப நீங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். சரி, மற்றவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஹரி கிட்ட போன்ல வேற யாராவது பேசுனாங்களான்னு கேட்டுட்டு யார் பேசுனாங்களோ அவங்கள எனக்கு ஃபோன் பண்ணி பேச சொல்லுங்க. சரிங்க ஐயா, கேட்டுட்டு சொல்றோம். சார் சொல்லுங்க சார். ஏசிபி சார் இல்லையா? சார் என்கொயரி விஷயமா வெளியே போயிருக்காரு. இப்போ வந்துருவாரு. ரகுராம பார்க்கணும். சார் வரதுக்குள்ள பாத்துருங்க. அவர் வந்தாருன்னா திட்டுவாரு. சரிங்க. என்ன ரகுராம், உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைல்ல? உனக்கு இப்போ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இது இதோட முடிஞ்சு போக போறதில்ல. தண்டனை கிடைச்சு காலத்துக்கும் ஜெயிலே இருக்கணும். ஏய், யாருகிட்ட என்ன பேசிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் எங்களுக்கு எதுவும் ஆகாது. எங்க மாமா யாருக்கும் ஒரு சின்ன துரோகம் கூட நினைச்சது கிடையாது. அவர் எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணியிருக்காரு. கஷ்டப்படுறவங்க கண்ணீரை தொடச்சவர் அவரு. அவர் ஒன்னும் ஒன்ன மாதிரி கிடையாது. இப்ப நீ ஒன்னு சொன்ன, அதெல்லாம் நீ தான் அனுபவிக்க போற. எங்க மாமாவுக்கு அந்த நிலைமை வராது. அவரு ராஜா மாதிரி வாழ்வாரு. இது ஒரு சின்ன சர்க்கிள் தான். இது எல்லாத்தையும் முறியடிச்சு சீக்கிரமா வெளியில வந்துருவோம். என் மாமா பழைய கம்பீரத்தோட ஊர் தலைவரா வந்து நிப்பாரு. சீனு, இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? தேவையில்லாம இங்க வந்து நம்மள சீண்டி பாக்குறாங்க. இது ஒரு பொருட்டா நினைச்சா அது நாம இவங்களுக்கு செய்யற மரியாதையாயிடும். எதுவும் பேசாம அமைதியாரு. ஓ, அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? ஆனா இன்னும் கொஞ்சம் நாள்ல நீங்க இருக்க போற இடம் நீங்க யாருன்னு உங்களுக்கே உணர்த்தும். அத நாங்களும் பார்க்க தானே போறோம். இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். இவன் உங்க வீட்டு லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணிருக்கான்ல? ஆமா சார், உங்ககிட்ட நான் தான் பேசினேன். ஃபோன் பண்ணி என்ன சொன்னா? நீங்க என்ன பேசுனீங்க? ஹலோ, ரகுராம் சாருங்களா? ஆமா, நீங்க யாரு? என் பேர் ஹரி. என் வீடு தாம்பரத்தில் இருக்கு சார். நான் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்கேன் சார். சரி, நீங்க விஷயத்துக்கு வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? சார், நான் சாருவை லவ் பண்றேன் சார். என்ன தம்பி சொல்றீங்க? நீங்க சாருவை லவ் பண்றீங்களா? ஆமா சார். இந்த விஷயம் சாருவுக்கு தெரியுமா?